கிரெட் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டொயோட்டா எட்டியாஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2017 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு ஹெட் கேஸ்கெட்டோட ஒர்க்கு தான் நான் பார்க்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எட்டியாஸ் 1 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு இன்ஜின் கூலன் டேங்கில் பாயில் ஆகுது. அதேமாரி இன்ஜினோட ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா கூலன் டேங்கில் மிஸ் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்ஜினோட நாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் கூலன் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவர் ஹீட் ஆகுது. எப்பவுமே வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பிக்கப் நீங்கள் ஓட்டும்பொழுது ஒரு 140லேயே கண்டினியூவாக ஓட்டுறது, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கூலண்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதது, ஹை ஸ்பீடில் ஆயிலோட சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணாதது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹெட் கேஸ்கெட்டுக்கு ப்ராப்ளம் வரும். அதேமாரி இந்த கூலண்ட்டு ஓஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கூலண்ட் ஓஸ் இந்த பஸ்ட் ஆகும்போது கூலண்ட் லீக் ஆகிடுச்சு. அதை பார்க்காம ஓட்டும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி உங்களுக்கு பிளாக்கும் அதேமாதிரி ஹெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகும். எப்போவுமே அலுமினியம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகும்போது பெண்ட் ஆகும். இந்த இன்ஜின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த இன்ஜினை நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கையும் ஹெட்டையும் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணோம். அப்போ தான் அந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்கும். அப்படி பிளாக்கை ஹெட்டையும் சர்ஃபேஸ் பண்ணாமல் வெறும் ஹெட்டை மட்டும் நீங்கள் சர்வீஸ் பண்ணி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான பாயிலிங் ஆகிற கம்ப்ளைண்ட் வந்துடும். அப்போ திருப்பி இதே ப்ராப்ளம் தான் வரும். இப்போ நான் இதோட இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுறேன். இப்போ இன்ஜினை டிஸ்மேண்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ஜினை ஒரு வாட்டி க்ளீன் பண்ணிவிட்டேன். இதுக்கப்புறம் இன்ஜினை டிஸ்மேண்டிங் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கூலண்ட்டை நான் இன்ஜின் ஆயில் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக்கோட இம்பாக்ட் சென்சாரோட சாக்கெட்டு. இந்த சாக்கெட்டை ரிமூவ் பண்ணும்போது உள்ளே பாருங்கள், ஒரு ஏர் பேக்குக்கான சிக்னல் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஏர் பேக்கோட சென்சாரு லைனு அதேமாதிரி ஒரு சாக்கெட்டு ஹார்ட்னஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ கலரில் தான் கொடுப்பாங்க. எல்லோ கலர் கொடுத்ததுனாவே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஏர் பேக்கோட சிஸ்டத்தில் இருக்கிற சாக்கெட்டு தான். இந்த எட்டியாஸோட ஹெட்டை நான் ரிமூவ் பண்ணுறேன். கேஸ்கெட் ஹெட்லேயே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டியில் இந்த இடத்துல பாருங்கள் பிளாக்ல கம்ப்ளைண்ட்டு. எப்போ கம்ப்ரஷன் சேம்பரில் ஒரு கம்ப்ரஷன் எஸ்கேப் இங்கே தான் கூலண்ட்டில் தான் ஆகும். கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆனதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதேமாதிரி இந்த சைட்லேயும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமான ஃபஸ்ட்டு சிலிண்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ரஷன் அதிகமாக எஸ்கேப் ஆகிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எரிஞ்ச கேஸ் வந்து உங்களுக்கு அந்த எக்ஸாஸ்டோட கேஸ் வந்து உள்ளே போகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் டேங்க் பிளாக் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துலையும் பாருங்கள். அதேமாதிரி ஹெட்லேயே கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் தான். இந்த இடம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டில் இங்கே தான் சீட்டிங் ஆகும். ஹெட்லேயே அந்த ஒரு இடத்துல தான் ஃபால்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், எட்டியாஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கும் ஹெட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணலாம். ஏன்னா அலுமினியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை பாருங்கள். இங்கே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. அதனால் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் கம்ப்ளைண்ட் வரும். எப்போவுமே இது நீங்கள் சர்ஃபேஸ் கிரைண்டிங் கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது தான் அந்த செட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த ஹெட் கேஸ்கெட்டோட கம்ப்ளைண்ட் வந்து உங்களுக்கு சரியாகும். அதேமாதிரி ஹெட் கேஸ்கெட்டை நீங்கள் பார்த்தே சொல்லிடலாம் எந்த இடத்துல கம்ப்ரஷன் எஸ்கேப் ஆகிருக்குன்னு. அந்த இடம் ஈஸியாக தெரிஞ்சிடும். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளச் பிளேட் ஃப்ளைவீலை நான் ரிமூவ் பண்ணுறேன். சர்ஃபேஸ் கிரைண்டிங்க்கு நீங்கள் பிஸ்டனை கூட ரிமூவ் பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்கள் சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணலாம். பிஸ்டனோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணுறேன். ஏன்னா ஒரு போர் பிஸ்டன் கண்டிஷன் செக் பண்ணிட்டு பிஸ்டனை வந்து பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் நான் சேஞ்ச் பண்ணுறது நான் கூட பண்ணுறேன். இந்த எட்டியாஸோட பிஸ்டனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பிஸ்டனில் வந்து பார்த்திங்கன்னா ரிங்ஸில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. ஆனால் ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்கை சர்ஃபேஸ் பண்ணும்போது நான் பிஸ்டன் ரிங்ஸை நான் சேஞ்ச் பண்ணுறேன். பிஸ்டன் ரிங்ஸை சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபினிஷிங் ஆகும். இப்போ நான் பிஸ்டன் ரிங்ஸை நான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன்.